ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷினிமாஸ் கிச்சன். இன்றைக்கி ஈஸியான முறையில் வட்டலாப்பம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லா பொருட்களும் இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துலேயே வட்டலாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு பாத்திரத்தில் நான் 12 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கங்க. நான் 12 முட்டை எடுத்திருக்கேன். இந்த வட்டலாப்பத்துக்கு நம்ம மிக்சிலையோ இல்லை பீட்டர் வச்சோ நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாதாரணமாக கரண்டி, ஸ்பூனு, போர்க்கு இல்லை விஸ்கு இதை வச்சு தான் கிளறணும். 3/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட துருவி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதிலையே ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சீனி, ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி முட்டை கலவையோடு நல்லா கலந்து வரணும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு சீனி எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சிடுறதால நல்லா மணமாக இருக்கும். மிச்சம் உள்ள சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வட்டலாப்பம் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த வட்டலாப்பம். இது கூடவே நம்ம நட்ஸு, முந்திரி, பாதாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். முட்டை வட்டலாப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணும்போது இதில் மில்க் மெய்டும் நெய்யும் கலந்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். முட்டை வட்டலாப்பத்துக்கு அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை, 4 பொருள் போதும். சீனி, முட்டை, ஏலக்காய், தேங்காய் பால், இவ்வளோ தான். நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போது கட்டி பாலாக எடுத்துக்கணும், தண்ணியாக சேர்க்க வேணாம். எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா கடைசியாக 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்ருக்கேன். அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டையான பிளேட் வச்சுருக்கேன். இப்போது அந்த பிளேட்டில் நம்ம முட்டை கலவையை வடிகட்டிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டு தேவையோ அந்த அளவுக்கு தட்டு எடுத்துக்காங்க. நல்லா வடிகட்டிட்டு இது மேலே மூடி போட்டுக்கலாம். நான் மூடி போடலை, மேலே மட்டும் ஒரு மூடி போட்டு அது மேலே இடிகல்ல வச்சுட்டேன். ஹை தீயில் நல்லா வேக விடுங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு. 20 நிமிஷமே அதிகம், ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா சட்டுன்னு வெந்துடும். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் வட்டலாப்பம் சட்டுன்னு தயார் பண்ணியாச்சு. அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஓப்பன்லேயே. வேகும்போதே நம்ம கத்தியால் குத்தி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அவ்வளோதான் பக்குவம். ஆறுனதும் நல்லா வெளியே எடுத்துருங்க. சுற்றிலும் நல்லா கத்தியால் கீறி விட்டுருங்க. நம்ம முட்டை கலவையை ஊற்றும் போதே நெய் கொஞ்சம் பிளேட்டில் தடவிட்டிங்கன்னா நெய் வாசனையோடு இருக்கும். நான் நெய்யெலாம் சேர்க்கலை. நம்மளுக்கு விருப்பமான வடிவத்தில் கத்தியால் நல்லா கட் பண்ணிவிட்டு தட்டையான ஒரு ஸ்பூனு வச்சு நல்லா எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் அப்படியே டைமண்ட் ஷேப்லேயோ கட்டங்கட்டமாக வரும். அவ்வளோதாங்க, அரை மணி நேரத்துலேயே 4 பொருளை வச்சு வட்டலாப்பம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு முட்டை, ஏலக்காய், சீனி, தேங்காய் பால், இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பசங்களுக்கு முட்டையே பிடிக்காது, முட்டை வாடைனாலே அவ்வளோ அலர்ஜி அவங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கேக் வடிவத்தில் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 12 முட்டையை வச்சு நம்ம கேக்கு செய்யும்போது ஒரு 2 கிலோவுக்கு கேக்கு செய்யலாம். ஆனால் வட்டலாப்பம் செய்யும்போது இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வரும். சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். கேக் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். முஸ்லீம் பண்டிகையான பக்ரீத், ரம்ஜான் அன்னைக்கு இந்த மாதிரி வட்டலாப்பம் செஞ்சு காலையிலே இடியாப்பம், பரோட்டா, கறி குழம்பு, வட்டலாப்பம், கடல் பாசின்ட்டு வரும். மதியம் பிரியாணியோடு வரும். சாப்பிட நல்லாயிருக்கும். முஸ்லீம் வீட்டில் நெய், மில்க் மெய்டு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நிறையா சேர்த்து செய்வாங்க. ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான முறையில் வட்டலாப்பம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.